அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா அஸ்பஹல் மரீது காதிரன் அலா கலாஇ மா ஃபாத்தஹு மினஸ் ஸலா வலவ் பில் ஈமா மாத கபல அன் யக்லியஹா வஜப அலைஹி அன் யூசிய வலியஹு பி அதாயி ஃபிதியத்தி ஸலவாத்தில் ஃபாயிதா. இன்றைய வியாழக்கிழமை ஃபிக்ஹ் சட்ட தொடரில் சில முக்கியமான மசாயில்கள், மார்க்க சட்டங்கள் இடம்பெறுகின்றன. இந்த உலகத்திலே நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிற வரை நாம் அல்லாஹுவை தொழுதாக வேண்டும், ஐவேளை தொழுதாக வேண்டும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாக வேண்டும். பலர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். அந்த நோயோடு அவர்கள் இறக்க வேண்டிய நிலை உண்டாகிறது. அப்போது அவர்களால் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை, கலாமும் செய்ய முடியவில்லை. ஈமா இஷாரா மூலமாக, சமிக்ஜை மூலமாக கூட அவர்களால் அந்த தொழுகையை கலா செய்ய முடியவில்லை. அந்த நிலையிலே அவர்கள் இறக்கும்போது, மரணிக்கும் போது, தம்முடைய வழிகாரிடத்தில், அதாவது தம்முடைய ஆண் மக்கள், பெண் மக்கள், தங்களுடைய சகோதர சகோதரிகள், இவர்களிடத்தில் வசியத்து செய்துவிட்டு இறக்கலாம், மரண உபதேசம் செய்துவிட்டு இறக்கலாம். இத்தனை வேளை தொழுகை எனக்கு தப்பிருக்கின்றன, அந்த தொழுகைகளுக்கான ஃபிதியாவை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்கு என்று ஒரு ஈட்டு தொகை இருக்கிறது, பகர தொகை இருக்கிறது, அந்த ஃபிதியாவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவர் மரணிக்க நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது. அவரால் தொழ முடியவில்லை. நிறைய தொழுகைகள் கலாவாகிவிட்டன. கலாவாகிவிட்ட அந்த தொழுகைகளை எந்த அளவுக்கு தொழ முடியுமோ தொழுதாக வேண்டும், ஆனால் சமிக்ஜையாக கூட தொழ முடியவில்லை. இந்த நிலைமையிலே அவர் இறந்து போகிறார். இதே போன்றுதான் மற்றொருவர், அவரால் நோன்பு நோற்கவும் முடியவில்லை. அவர் இறுதி தருவாயிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கடைசி தருவாயிலே. நம்மூரிலேயும் கூட அல்லாஹ் அந்த பெரியார்களுக்கு, நல்லோர்களுக்கு நல்ல நிம்மதியை தர வேண்டும், சலாமத்தை தர வேண்டும். படுத்த படுக்கையாகவே இருக்கிறார்கள், அவர்களால் தொழ முடியவில்லை. ஆனால் தொழுகையாளிகளாக இருந்தவர்கள், நோன்பாளிகளாக, வணக்கசாலிகளாக, இறைமறையை ஓதியவர்களாக இருந்தவர்கள், இப்போது பாவம் அவர்களால் தொழ முடியவில்லை, நோன்பு நோற்க முடியவில்லை. இந்த நிலைமையில அவர்கள் நோன்பு நோற்க முடியாமல், நோன்பை கலா செய்ய முடியாமலும் அவர்கள் இறக்கிற போது, ஒன்று நமக்கு தெரியும், வழிகாரர்களுக்கு தெரியும், அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு தெரியும், அல்லது அவர்களே வசியத்து செய்துவிட்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. மரணத்துக்கு முன்னாலே மரண உபதேசம், மரண சாசனம் என்றெல்லாம் கூறுகிறார் அல்லவா. எனக்கு இத்தனை நோன்புகள் மிஸ் ஆகிவிட்டன, கலாவாகிவிட்டன, இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் என்னால் அந்த ஃபர்ல் நோன்பை நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கான ஃபிதியாவை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதற்கான அந்த ஈட்டு தொகை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று வசியத்தை செய்துவிட்டு செல்வதற்கு வாய்ப்பு, மரணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல நாம் சொல்வது தொழுகை சம்பந்தமாக, இரண்டாவதாக நாம் சொல்வது நோன்பு சம்பந்தமாக. மூன்றாவதாக ஒரு விஷயம், ஒருவர் தப்பிப்போன வித்ரு வாஜிபையை கூட கலா செய்யறதற்கு அவரால் முடியவில்லை. இஷா தொழுது விட்டார், இஷாவுடைய ஃபரலை அவர் தொழுது விட்டார். ஆனால் இஷாவுடைய ஃபரல் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னாலே நாம் நிறைவேற்றுகிற அந்த வித்ரு வாஜிபு, அது வாஜிபு, அது ஃபரலுக்கு நெருக்கமான ஒரு வாஜிபு, அது நிச்சயமாக நிறைவேற்றியாக வேண்டும். அதை கூட கலா செய்ய முடியாமல் ஒருவர் இறந்து விட்டார் என்றால், எத்தனை வித்ரு வாஜிபு தொழுகைகள் அவருக்கு மிஸ் ஆகிருக்கிறதோ, தவறி போயிருக்கிறதோ, அதற்காக வேண்டியும் அவர் வசியத்து செய்யலாம், மரண உபதேசம் செய்துவிட்டு செல்லலாம். இந்த மாதிரி இத்தனை வித்ரு வாஜிபு தொழுகைகள் எனக்கு தப்பிவிட்டன, தவறிவிட்டன, அதற்கான ஃபிதியாவை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று தம்முடைய வழிகாரிடத்திலே, தம்முடைய மக்களிடத்திலே வசியத்து செய்துவிட்டு செல்லலாம். அப்படி வசியத்து செய்துவிட்டு செல்வதனால், மரணிப்பதனால் உண்டான பலாபலன் என்னவென்று கேட்டால், இது மார்க்கம் கொடுத்த அனுமதி. அந்த தொழுகையினால் ஏற்பட்ட அந்த குறைகள் அவருக்கு இல்லாமல், தொழுகை விட்டதனால் ஏற்பட்ட குறைகள் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லாஹ் அவரை பொறுத்து கொள்வான். சரி, அந்த வழிகாரர் இருக்கிறாரே, அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர் தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து அந்த ஃபிதியாவை கொடுப்பதா, இல்லை யார் இறந்து போய்விட்டாரோ அவருடைய சொத்திலிருந்து கொடுப்பதா என்று பார்த்தோம் என்றால், வல் வலியு யுஹ்ரிஜுல் ஃபிதியத்த மின் சுலுசில் மீராசி. இறந்து போனவருக்கு சொத்து இருக்கலாம், அவருக்கு உடைமைகள் இருக்கலாம், அவர் பணத்தை விட்டு செல்லலாம்.
அந்த பணத்திலே மூன்றில் ஒரு பாகத்திற்கு உள்ளே, உதாரணமாக ஒரு 3000 இருக்குமானால், உதாரணத்திற்கு அது 3 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 1 லட்சத்துக்குள்ளே மூன்றில் ஒரு பகுதி 1 லட்சத்துக்குள்ளே அவருக்கு எத்தனை தொழுகைகள் கலாவானதோ, எத்தனை நோன்புகள் கலாவானதோ, அந்த அந்த கலா நோன்புகள் கலா தொழுகைகளை கணக்கில் வைத்து கணக்கு பண்ணி என்ன செய்துவிட வேண்டும்? ஃபிதியாவை கொடுத்தோம். நம்முடைய மார்க்கம் சொல்லுகிற ஒரு விஷயம். சரி, ஃபிதியா என்றால் எவ்வளவு ஃபிதியா? அடுத்த கேள்வி எழுகிறது. பெரிய அளவுக்கெல்லாம் பைசா தர வேண்டிய அவசியம் இல்லை, குறைந்தபட்சம் தான். நல்ல நியத்தோடு கொடுக்க வேண்டும் அந்த வழிகாரர்கள். எங்களுடைய தந்தை இறந்து போய்விட்டார்கள், எங்கள் சகோதரர் இறந்து போய்விட்டார்கள், அவர்கள் இசாரா மூலமாக கூட தொழ முடியாமல் இறந்து போய்விட்டார்கள், யா அல்லாஹ், அவர்கள் எங்களுக்கு வசியத்து செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், அது நாங்களே எங்களுடைய பணத்திலிருந்து தருகிறோம், யா அல்லாஹ், நீ அதை ஏற்றுக்கொள், அவர்களை மன்னித்துக்கொள் யா அல்லாஹ் என்கிற நல்லிதயத்தோடு அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு வக்துக்கான அந்த வக்து தொழுகைக்கான அந்த ஃபிதியா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அரை மரக்கால் கோதுமை அவ்வளவுதான். சுத்தமான மணி கோதுமை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மணி கோதுமையாக இல்லாவிட்டால் தொழி கோதுமை இருக்கிறது, ஒரு மரக்கால் கொடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அரபு நாட்டில் வேண்டுமானால் அந்த கோதுமைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கலாம், அல்லது வட இந்தியாவில் மதிப்பு இருக்கலாம். நம்ம ஊரில் அதனுடைய விலையை பார்த்து அந்த விலையை கொடுக்க வேண்டும், அல்லது அந்த விலைக்கு ஏற்ப நாம் அரிசி வாங்கி நாம் கொடுக்கலாம். ஒவ்வொரு பக்தனுடைய அந்த தொழுகைக்கு, அதே போல ஒவ்வொரு நோன்புக்கும் அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வைத்து ஒரு ஏழை என்ன செய்ய முடியும்? 2 வேளை சாப்பிட முடியுமா? முடியாதா? ஒரு அரை மரக்கால் அந்த மணி கோதுமையை வைத்து ஒரு ஏழை ஒரு நாள் முழுக்க சாப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அதை பலருக்கு பிரித்து கொடுப்பதா அல்லது ஒரே நபருக்கு கொடுப்பதா? ஏன்னா பல வேளை தொழுகைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஏற்படலாம். பல மரக்கால்கள் அதில் சேர்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரே ஏழைக்கு கொடுக்கலாமா என்கிற கேள்வி 3ஆம் கேள்வியாக எழுகிறது. தரலாம். எஜூசலில் வலியி எதுஃப ஃபிதியத்த சலவாத்தி தமாமியா இலா ஃபக்கீரின் வாஹிதின். ஒரே ஃபக்கீருக்கு, ஒரே ஏழைக்கு நாம் கொடுக்கலாம். எத்தனை நோன்பாக இருக்கட்டும், எத்தனை தொழுகையா இருக்கட்டும், அதற்கான ஃபிதியா, அரபியில் அதற்கு ஃபிதியா என்று சொல்லுகிறார்கள். அதற்கான அந்த பகர தொகையை இலா ஃபக்கீரின் வாஹித், ஒரே ஃபக்கீருக்கு கொடுக்கலாம் என்று. சரி, அப்படி அவர் வசியத்தை செய்துவிட்டு செல்லவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏற்கனவே லேசாக நாம் சுட்டி காண்பித்து விட்டோம். மரண தருவாய் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அவர் நகா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வயசு 80-90 வயசு ஆகிவிட்டது. அவர்களிடத்துல பேச்சு குறைந்து போய்விட்டது, சிந்தனையும் குறைந்து போய்விட்டது, ஞாபக சக்தி குறைந்து போய்விட்டது. என்ன பேசுவது என்கின்ற ஒரு பிரஜையை அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் எங்கே மரண வசியத்து போடுறார், மரண சாசனம் எழுதி கொடுக்க. அப்படி இல்லாமல் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்றால், இதாலம் யூசில் மையத்து வலியகு பி அதாயில் ஃபிதியா வலாக்கின் தர்ற அன்ஹு வலியு யுர்ஜா கபூலு. அவர்கள் வசியத்து செய்யாமல் இறந்து விட்டாலும் கூட அவருடைய உறவினர்கள் சொத்தை பெறுகிறார்களா இல்லையா? அவர்களுடைய சொத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகிறார்களா இல்லையோ? சொத்து இருக்கிறதோ இல்லையா, அது வேறு விஷயம். இறந்துவிட்ட தம்முடைய பெற்றோருக்காக, கூட பிறந்தவங்களுக்காக வேண்டி அவருடைய வழிகாரர்கள் தாமாக முன்வந்து கொடுத்தால், தபர்ரு, அதற்கு அரபிலே தபர்ரு, தாமாக முன்வந்து கொடுத்தாலும் கூட அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்று வாசகம் கூறுகிறது. யுர்ஜா கபூலுஹு, அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவருடைய பிழைகளை பொறுக்க. காரணம், வேண்டுமென்று அவர்கள் தொழுகை விடவில்லை, வேண்டுமென்று தொழுகை விடக்கூடாது, முடியாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் பேஷண்டாக இறந்து போகிறார்கள். அதன் காரணமாகத்தானே அல்லாஹ் மன்னித்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு விஷயம் கூடாது, யார் இறந்து போகிறார்களோ அவர்களால் நோன்பு நோக்க முடியவில்லை, அதற்கு பாரமாக நாம் ஃபிதியா கொடுக்கிறோம், தொழ முடியவில்லை, நமக்கு தெரிகிறது நம்முடைய தந்தை உதாரணத்துக்கு ஒரு 10 நாட்கள் நோன்பு நோக்கவில்லை என்று தெரிகிறது. நமக்கு தெரிகிறது ஒரு 50 வேளை, ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் சொல்லுகிறேன், ஒரு 50 வேளை தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை, அந்த நிலையிலே அவர் இறந்து போகிறார் என்றால் அதற்கு மாற்றாக நாம் ஃபிதியா தான் கொடுக்க வேண்டுமே தவிர அதற்கு பாரமாக நாம் தொழ முடியாது. என்னுடைய தந்தை 50 வேளை தொழாமல் அந்த மரண தருவாயில இஷாரா மூலமாக கூட தொழாமல் இறந்து போய்விட்டார். எனவே அந்த 50 தொழுகை நான் தொழுது விடுகிறேன். ஃபஜ்ரு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இப்படியே ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிச்சா 5 வேலையா வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா?
நாம் தொழுகிறேன் என்று தொழுகைக்கு பகரமாக தொழுகையோ நோன்புக்கு பகரமாக நோன்போ, காரணம் அவரவர் தான் தொழ வேண்டும். ஒரு மனிதர் தம்முடைய ஹயாத் இருக்கிற காலமெல்லாம் அந்த கடமை, காரணம் மார்க்கும் பெரிய அளவுக்கு சலுகை இருந்திருக்காது. உன்னால் நின்று குனிந்து தொழ முடியவில்லையா, நீ என்ன செய்ய, நீ எந்த அளவுக்கு தொழ முடியுமோ தொழு, அல்லது நீ அமர்ந்து தொழு, நீ உட்கார்ந்து தொழு. உன்னால் உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, நீ இஷாரா மூலமா தொழு. அப்படியே உன்னுடைய உடம்பை அசைத்து நீ இஷாரமா, அதுவும் முடியவில்லையா, படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு கண்களை சிமிட்டி, சாதாரணமாக இருந்தால் அது நிலை, கொஞ்சம் சிமிட்டினோம் என்றால் அது ருக்கு, அடுத்தபடியாக சிமிட்டினோம் என்றால் அது சுஜூது, இந்த மாதிரி இஷாராவாக நீ தொழு என்கின்ற அளவுக்கு நம்முடைய மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிற போது, அதற்கு பகரமாக அவருடைய வழிகாரர் இருக்கிறாரு, உறவினர் இருக்கிறாரே, அந்த தொழுகைக்கு பாரமாக தொழுகை, நோன்புக்கு பாரமாக நோன்பு நோட்டால் அது ஏற்கப்படாது. இது நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவரால் இயன்ற அளவுக்கு அவர் தொழுக வேண்டியதுதான், அவ்வளவுதான். அடுத்தபடியாக கடைசியாக என்ன சொல்ல வருகிறார்கள், கதா இதா மாத்தல் மரிலு கபலா எக்திர அலா கதாய் சியாமி அனில் ஐயாம் ஃபாத்தஹு சியாமுஹா ஃபி மரதி மௌத்திஹி லா எல்சமுஹுல் ஈசா. ஒரு வசியத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த சட்டத்தோடு இதே போலதான் ஒரு முசாஃபிர், ஒரு பயணி பயணத்தில் இருக்கிறார், அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அவர் பிரியப்பட்டால் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம், இல்லாவிட்டால் அவர் நோன்பை விட்டுவிடலாம். அவரால் நோன்பு நோற்க முடியவில்லை, நோன்பு நோற்க முடியாத நிலைமையிலே அவர் இறந்து போய்விட்டார் என்றால், ஒரு முசாஃபிர், ஒரு பயணி, வெளியூருக்கு சென்னைக்கு சென்றிருக்கிறார், திருச்சிக்கு சென்றிருக்கிறார், மதுரைக்கு சென்றிருக்கிறார், கன்னியாகுமரிக்கு சென்றிருக்கிறார், ஏதோ ஒரு ஊருக்கு சென்றிருக்கிற நிலைமையிலே அவர் அப்படியே இறந்து போய்விட்டார் என்றால், அவர் முக்கியமாகவில்லை, முசாஃபிரான நிலைமையிலே இறந்து போய்விட்டார் என்றால், அந்த நேரத்தில் ஏதாவது தொழுகை தவறி போய்விட்டால் அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான். அவர் ஃபிதியா தருவதற்கு வசியத்தும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வழிகாரர்கள் அந்த ஏதாவது தபறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் வசியத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த அதிகப்படியான சலுகை, ஒரு சட்ட சலுகை அந்த முசாஃபிருக்கு பயணிக்க இருக்கிறது. எனவே இது எவ்வளவு உயர்ந்த மார்க்கம் பாருங்கள். நம்முடைய மார்க்கம் எந்த ஒன்றையும் நம்ம கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டாயப்படுத்தவில்லை. நீ வணங்கு, தொழு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய போதனை பிரகாரம் வாடு, உம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ செய், பத்தப்பு மஸ்தத்தாத்தும், உம்மால் இயன்ற அளவுக்கு நீ அல்லாஹ்வை அஞ்சு, நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் ரசூல் நமக்கு இவ்வாறான சலுகைகளை தந்திருக்கிறார் என்றால், அதற்காகவே நாம் அதிகம் அல்லாஹ் ரசூலுக்கு அதிகம் நன்றி செலுத்தி கடமை பெற்றுக்கிறோம். வல்லா அல்லாஹ் தாக்கிரின்கள் சாக்கிரின்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.